ராணி எலிசபெத் நெல்சன் மண்டேலா இப்போ நம்ம பிரதமர் மோடி. உலகமே வியந்து பார்க்கிற ஒரு சம்பவம் மஸ்கட் அரண்மனையில நடந்திருக்கு. இது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். ஜோர்டான் எத்தியோப்பியா பயணத்தை முடிச்சிட்டு பிரதமர் மோடி இப்போ ஓமன் நாட்டுக்கு போயிருக்காரு. அங்க இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில 2025க்கான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ஆனா வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் நடக்கலைங்க. ஓமன் நாட்டு மன்னர் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் நம்ம பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. அதுதான் ஓமன் நாட்டின் மிக உயரிய விருதான தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஓமன். இது பிரதமர் மோடி வாங்குற 29வது சர்வதேச விருது. சென்னை, தூத்துக்குடி துறைமுகங்கள் வழியா ஓமன் நாட்டுக்கும் நமக்கும் பல காலமா கடல் வழி வர்த்தகம் இருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் மூலமா நம்ம ஊர் பிசினஸ் இன்னும் சூடு பிடிக்க போகுது. இது ஏதோ சாதாரண விருது இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இத ராணி எலிசபெத், நெல்சன் மண்டேலா மாதிரியான உலக தலைவர்கள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. அந்த வரிசையில இப்போ ஒரு இந்திய பிரதமர் இணைஞ்சிருக்கிறது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைதான். வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் மரபின் வாரிசுகள் நாம் அப்படின்னு மோடி பேசும்போது அரங்கம் அதிர்ச்சு. நேத்து தான் எத்தியோப்பியாவில் விருது வாங்கினாரு. அதுக்குள்ள அடுத்த சாதனை. வளைகுடா நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள இந்த நெருக்கம் உலக அரசியல்ல இந்தியாவோட பலத்தை காட்டுது. 2025இல் போடப்பட்ட இந்த ஒப்பந்தம் வரும் காலத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பிரதமர் மோடிக்கு உலக நாடுகள் கொடுக்கும் இந்த கௌரவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பெருமையா இருக்கா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன், ராணி எலிசபெத் நெல்சன் மண்டேலாவுக்கு அப்புறம் நம்ம பிரதமர்.